தயவுதாய் ஓர் குருசில் ஏறி சர்வ ஜீவ தயாபரா யாரும் துணை இல்லையே. ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை லூக்கா 7:16 பின்பாகம். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் குடியிருக்கிற இடத்திலே திடீரென ஒரு வீட்டிலே மரணம் ஏற்பட்டு விட்டது என்றால் சொந்த பந்தம், தெரிந்தவங்க, பழகினவங்கன்னு சொல்லி எல்லாருமே அந்த துக்கமான சூழ்நிலையில் பங்கெடுக்க வருவாங்க. முந்தைய நாட்களில் பார்த்தீங்கன்னா துக்கமான சம்பவம் நடந்த அந்த குடும்பத்தை உண்மையாய் நேசிக்கிறவங்க சாப்பிடாம அவங்க கூட சேர்ந்து பட்டினியாக இருந்த துக்கத்தில் பங்கெடுப்பாங்க. சொந்த பந்தங்கள் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள சாப்பிடவே வைப்பாங்க. அப்படிப்பட்ட நாட்களெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். இந்த லூக்கா 7 எழுதப்பட்டிருந்த இந்த சம்பவம், இயேசு கிறிஸ்து நாயின் என்னும் ஊருக்கு வாசலுக்கு சமீபமாய் வருகிறார். இயேசுவோடு கூட அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட வர்றாங்க. அந்த டைம்ல தான் மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படிக்கு கொண்டு போறாங்க. அந்த மகன் தன் தாய்க்கு ஒரே ஒரு மகன், வாலிப மகன். அந்த தாயார் கைம்பெண்ணா இருக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற வெகு ஜனங்களும் அந்த தாயாரோடு கூட என்ன செய்யறாங்க, சேர்ந்து போறாங்க. இயேசு அந்த தாயின் மேல் மனதுருகினார். அவளை பார்த்து அழாதே என்று சொன்னார். மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அந்த தாய் கிட்ட ஒப்படைக்கிறார். இதை பார்த்து ஜனங்கள் எல்லோருமே பயம் அடைந்து தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, தேவனை மகிமைப்படுத்துறாங்க. ஹல்லேலூயா. நீங்களும் கூட இன்றைக்கு ஆறுதலற்ற சூழ்நிலையில, தோல்வியான சூழ்நிலையில, வித்தியாசமான சூழ்நிலையிலே இனி என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி பயத்தோடும் கேள்விக்குறியோடும் கூட இருக்கலாம். அன்றைக்கு தன்னுடைய மகனை இழந்து தவித்த அந்த தாயின் மேல் மனதுருகி சூழ்நிலையை மாற்றி ஆறுதலை கொடுத்து அந்த இழந்த சந்தோஷத்தை திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்த நம்முடைய பரம தகப்பன் இயேசு இன்றைக்கு உங்களையும் சந்திக்க வருவார். உங்கள் சூழ்நிலையை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மேல் அவர் மனதுருகுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். காட் பிளஸ் யூ. நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எதிர்மறையான வித்தியாசமான எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் மாற்றி இழந்த சந்தோஷத்தை திரும்பவும் தந்து உம்முடைய நன்மையினால் நீங்கள் நிரப்பி ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உம்முடைய பாதுகாப்பின் கரத்திலே ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.